உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ர பயிற்சி ஊரெல்லாம் தேடுகிறது. எங்க ராம்ஜி சுவாமிகள் எங்க, ராம்ஜி சுவாமிகள் எங்க? ஏன்னா நம்மளை தேடுறாங்க, சனியை தானே தேடணும். சார் சனியோட பிராண்ட் அம்பாசிடர் நீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனியை போன்ற ஒரு நல்ல கிரகம் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த கிரகம் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13 ஆல்ரெடி வெண்ட், ஜூலை 13ஆம் தேதி வக்ரமாகி மீனத்திலே நவம்பர் 27ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது. அதாவது இந்த 100 சில்லற நாள் சனி வக்ரகதியில் பிரவேசிக்கிறார். வக்ர சனியின் உக்கிர கோபங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா ஒரு கோபமும் கிடையாது. சனியை பற்றி நெகட்டிவாக எல்லாரும் போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சனியை போன்ற ஒரு தெய்வம் யாரும் இல்லை. எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னோட டயலாக் அப்ளை ஆக போது, சனி யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார், எவர் தடுத்தாலும் அருள்மழை யாருக்கெல்லாம் கொட்ட போகிறது என்பதை பார்க்கிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரம் என்ன பலன்களை தரப்போகிறது? வக்ர பயிற்சி நண்பர்களே, 8, 9 கூடியவர் 10ஆம் வீட்டில் வருகிறார். மிதுன ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்திலே சனி பகவான். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த வருடம் மீனராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள் பெரும்புகழ் பெறப்போகிறார்கள் என்பது திண்ணம். பெரும்புகழ் பெறப்போகிறீங்க. ஸோ அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் என்றால், நீங்கள் 10ஆம் இடத்திலே சனி வந்தவுடனே, 10லே சனி பகவான் இருந்தால், 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. இந்த 10ஆம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு அரசனை மாதிரி ஒரு வாழ்வை கொடுத்தாரு. ஆமா, கழிச்சார். ஜூன், ஜூலை 2 மாதம். சார் 2 மாதம் தான் சார் ஆகுது. இருங்க சார், என்ன பெரிய ராஜாவாக இருந்தாலும் இப்போ தான் சார் அப்ரூவல் சைனே பண்ணியிருப்பாரு. அது அப்ரூவ் ஆகி உங்களுக்கு வேலை கிடைக்க நாளாகும். சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. நிறைய பேர் மிதுனராசிக்காரர் பொங்குறாங்க. ஆமாம், இதுக்கு முன்னாடி என்னமோ நம்ம ரொம்ப சீரும் சிறப்புமாக இருந்த மாதிரி இப்போ தான் கஷ்டப்படுற மாதிரி. நாங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்படுறோம் சார். உண்மைதான், உண்மைதான். ஆனால் இனிமே நல்லா இருப்பீங்க. ஆனால் அதில் தான் ஒரு பிரச்சனை. 8, 9 கூடியவர் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, 8 குடையவன் 10ல் இருந்தால் என்ன சட்டம் சொல்லுகிறது? 8 குடையவன் குட்டிச்சவராக்குவான். எப்படி சார்? 8 குடையவன் குட்டிச்சவராக்குவான் என்று சட்டம் சொல்கிறது. 8 குடையவன் 10ல் இருக்கும்போது 10லேயே வீணா போன பிரச்சனைலாம் வந்துகிட்டே இருக்கும். சார் ஜாப்ல உண்மையிலேயே பெரிய டென்ஷன் என்னன்னா மென்டல் டென்ஷன் தான் உலகத்திலேயே. ஜாப் உடம்பு சரியில்லாமல் இருக்கா? நான்லாம் சார் ஒரு காலத்தில் கம்பெனியில் வேலை செய்யும்போது உடம்பு ரொம்ப ஜுரமாக இருக்கா, இறங்கி வேலை செய்வேன். வேலை செய்யும்போது எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஜுரம் வருதா இறங்கி வேலை செய்யும், உடம்பு வேர்த்திருச்சுன்னா ஜுரம் விட்டுரும்பாங்க. நல்லா வேர்த்திருச்சுன்னா ஜுரம் விட்டுரும். கிராமத்து சைடு அதெல்லாம் ஒரு நம்பிக்கை. அதையே நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, போர்வை எடுத்து போத்திக்கிட்டு வேர்த்திருச்சுன்னா விட்டுருவாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான். அப்படி கிடையாது, வேலை செஞ்சா விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இந்த 10 குடையவன் சனி வக்கரமாகும் பொழுது, 8 குடையவன் 10ல் இருக்கும்போது எவ்வளவு பெரிய மென்டல் டென்ஷன், எவ்வளவு பெரிய பிசிக்கல் டென்ஷன் வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம். ஆனால் மென்டல் டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம பாட்டுக்கு ஒரு ட்ராக்ல போனால் அவங்க ஒரு ட்ராக்ல போவாங்க. என்ன வினோத்தே, உங்களை நேற்று பார்த்தேன், நேற்று அந்த கம்பெனி வாசலில் பார்த்தேன், என்ன அந்த கம்பெனியில் வேலைக்கு போறீங்க போல இருக்கே. என்னடே, நான் யாருக்குமே தெரியாமல் தானடா போனேன், உனக்கு எப்படிதான் தெரிஞ்சுது? இல்லை ஒன்றும் இல்லை, நியர்பை ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தேன் ஃபேஸ்புக்கில், நீங்கள் பக்கத்தில் வந்துட்டு போனீங்கன்னு காமிச்சிது. அடாடாடாடா, என்ன ஒரு விஞ்ஞானம்! இவனை அந்த விஞ்ஞானத்தை யூஸ் பண்ணி கம்பெனியில் 2 ப்ரோக்ராம் எழுதுறான்னா நான் எங்கே போகிறேன்னு பார்த்துன்னு இருக்கான். சில பேர் அப்படி தான் சார், நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிறது. யாரெல்லாம் அந்த ஸ்டேட்டஸை பார்த்தாங்க, இதுக்கு நீங்கள் வைக்கவே வேணாம், எவனோ பார்த்துட்டு போகிறான், விடுங்க. இந்த கியூரியாசிட்டி இருக்கு பாருங்க, அதெல்லாம் இந்த 8 குடையவன் 10ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஜாப்ல டென்ஷன்ஸ் வந்துட்டே இருந்திருக்கும். அது வக்கரம் பெறும் பொழுது அதெல்லாம் சுகமாக மாறும். அந்த ஆளுக்கு வேலை கிடைச்சி வெளியே போயிடுவாங்க. உண்மையிலேயே பெரிய சந்தோஷம் என்னன்னா, நம்ம ஆஃபீஸில் நிம்மதியாக வேலை பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுதான் சார் பெரிய சந்தோஷம். போகிறோம், வேலையை முடிக்கணும், வரோம் நமக்குன்னு. சார் இந்த சென்னாய்கள்லாம் சேர்ந்து புலியை டிஸ்டர்ப் பண்ணுமா பார்த்துருக்கீங்களா? டிஸ்கவரி சேனல் பாருங்கள். புலியை நேரடியாக போட்டி போட சென்னாய்களால் முடியாது. இந்த சென்னாய்களை என்ன பண்ணுமா, ஒரு 10 சென்னாய் சேர்ந்து அந்த புலி வாழை பிடிச்சி இழுக்கும். புலிக்கு ஒரு கோவம் வந்துடும். ஏய், நான் யாருக்கு தெரியுமா, நான் புலிடா அப்படின்னு சொல்லி ஒரு 2, 3 சென்னாயை அடித்து கொண்டுரும். அப்பயும் அந்த சென்னாய் விடாது. அது தூங்கும் போது அது மார்பிள் ஏறி விளையாடும், அது மீசை பிடிச்சி இழுக்கும், இப்படியே டார்ச்சர் பண்ணும். ஒரு கட்டத்தில் புலி டென்ஷன் ஆகி படுத்துரும். இப்போ என்னடா உங்களுக்கு வேணும், கொண்டுக்குங்களா? அந்த மாதிரி இந்த 8 குடையவன் வக்கரம் பெறும்பொழுது ஒரு கட்டத்தில் கம்பெனியில் நான் என்ன முடிவு எடுத்தாலும் கடைசியாக நீ என்ன முடிவு எடுக்கிறியா தான் நடக்க போகுது, நீயே முடிவு எடுத்துக்க என்று சொல்லி விடுகிறார்கள்.
அந்த சிச்சுவேஷன் மாறுகிறது. நிறைய பேருக்கு மன கஷ்டமே என்னன்னா, கம்பெனியில் எனக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கவே மாட்டேங்குது சார், நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், மேனேஜர் கடைசி வரைக்கும் புரியவே மாட்டேங்குது சார். நம்ம சேனல் அப்படியே இருந்தது, நம்ம சேனல் எப்படி கொண்டு போகிறோன்னா அப்படி கொண்டு வருவீங்க. ஆமாம், அப்படியே கொண்டு போயிட்டு தேங்காய் பழம் கடைக்கு போகிறோம், தேங்காய் பழம் வைக்கிறோம். ஏய், நான் இங்கே எவ்வளோ பெரிய டாபிக் பேசிகிட்டு இருக்கேன், தேங்காய் பழம் கடைக்கு போகிறேன். ஸோ சில பாஸுக்கு நம்ம சொல்கிறதே புரியாது, நம்ம ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லிட்டு இருப்போம், நாங்கள் புரியாது, அதெல்லாம் சரியாகும். ஸோ 8 கூடியவன் வக்கரம் பெறும்பொழுது பெருஞ்சொத்து சேர்த்த போறீங்க. சும்மா விளையாட்டுக்கு பண்ணது சார், பார்த்தா பெரும் நிலம் வந்து சேர்ந்துருச்சு, பெரும் சொத்து வந்து சேர்ந்துருச்சு போன்றவைகள்லாம் ஏற்படும். அதே நேரத்தில் 9 குடையவனும் 10ஆம் வீட்டிலிருந்து வக்கரம் இரும் பொழுது அப்பாவுடைய ஹெல்த்து, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னன்னே தெரியல சார், அப்பாவுக்கு ரொம்ப படாப்படுத்து. சில பேர் சொல்லுவாங்க, நான் அமெரிக்காவில் இருக்கேன் சார், எனக்கு வந்து பார்க்க நல்ல லூசிடானியா மாகாணத்தில் இருக்கேன், நான் அதில் இருக்கேன் இதில் இருக்கேன். நீங்கள் எதில் வேணா இருக்கு சார், அப்பாவை பார்க்குறவன் தான் மனிதன், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு கேட்குறவன் தான் மனிதன், அவர்கள் தான் மனிதர்கள். அப்பாவை கைவிடுறவங்க தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் அமெரிக்காவில் விபியாக இருந்தா என்ன, எதாக இருந்தா என்ன, அடிப்படை தொழிலாளி கூட அப்பாவுக்கு உண்மையாக இருக்கான், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பாவுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறது தான் உண்மை. உடம்பு சரியில்லாத காரணம் அப்படின்னா நீங்கள் எப்படியாவது லீவ் போட்டாவது வந்து அப்பாவை பாருங்கள். இதெல்லாம் அது மட்டும்தான் கொஞ்சம் கெட்ட பலன். ஆனால் 10 கூடையன் வக்கரமாகும் பொழுது தேவையில்லாத ராங் கமிட்மெண்ட்ஸ் கொடுப்பீங்க. அண்ணே உங்களை பற்றி கேள்விப்பட்டாருண்ணே, என்ன சொன்னீங்க? அண்ணே எங்கள் அண்ணன் தங்கம் மாதிரி அப்படின்னு நான் சொன்னேன். சரி நல்லதானே ஏன் சொல்லியிருக்கேன், அதுக்கு என்ன? இல்லைண்ணே செங்கக்கல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, உங்களை உரசி பார்த்து நீங்கள் தங்கம்னு செக் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அண்ணே கையை காட்டுங்கண்ணே, அண்ணே ப்ளீஸ்ண்ணே உயிரை கொடுத்துருங்கண்ணே. ஏய், இந்த மக்களுக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னீங்களேண்ணே, உயிரை கொடுங்கண்ணே. ஐயோ, அதெல்லாம் ஒரு புலோவில் பேசுனதுப்பா. இங்கே பாருங்க, அரசியல்வாதிகள்லாம் ஜாக்கிரதையாக பேசுங்க. கமிட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுங்க, ஆர் அதர்வைஸ் வீட்டுக்கே வந்து செக் பண்ணி பார்க்க வந்துடுவாங்க. அதனால மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பேச்சில் இருக்கணும், மக்கள் தொடர்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், மக்கள் தொடர்பில். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. மிதுனராசிக்காரர்களுக்கு சொத்து சேரப்போகிறது. அதிபுத்திசாலித்தனமும் சிரிச்ச முகமாகவும் எப்பயுமே எந்த ஒரு இன்னலான இக்கட்டான வாழ்க்கை சூழலையும் வந்து இன்முகம் மாறாமையும் வந்து எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடிய புத்தி கூர்மைக்கு பெயர் போன மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரசனி, அதாவது வக்ரசனியுடைய காலம் வந்து ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்குமான 138 நாட்கள். இந்த 138 நாட்கள் வந்து எப்படி இருக்க போகுது? சனி வந்து ராசிக்கு பாகியாதிபதியாக இருந்தாலும், 8க்குரியவராக இருந்தாலும், 9ஆம் இடத்துக்குரிய பாகியாதிபதியாக இருந்தாலும் 10ஆம் இடத்துல நின்று வக்ர நிலையில் அடைகிறாரு. ஸோ இந்த வக்ர நிலை அடையக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் செய்ய போகிறார் அப்படின்னா, அந்த வக்ரம் ஜூலை 13ஆம் தேதி ஆரம்பித்ததுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், நீங்கள் எதிர்பாராத ஒரு மாற்றம் நடக்க போகுது. அதாவது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை செய்யலான்னு சேர்ந்து ஒரு கூட்டாக சேர்ந்து செய்யலான்னு ஒருத்தரோட உங்கள் பார்ட்னர்ஷிப்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னொருத்தரோட இணைஞ்சு செயல்படலான்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுத்து போயிட்டுருக்க அந்த விஷயத்துலேருந்து காலச்சூழலின் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டு நீங்கள் வேறு ஒரு பாதையிலையும் உங்கள் பார்ட்னர் வேறு ஒரு பாதையிலையும் பயணிக்க வாய்ப்பு உண்டு. அது போக வந்து இந்த குறிப்பிட்ட அந்த ஆரம்பம், இந்த வக்ர பயிற்சி ஆரம்பித்து ஒரு 10 நாள் 20 நாளைக்கு வந்து உங்கள் கணவன் மனைவி உறவுகள்லேயும் சிக்கல்கள் வர வாய்ப்பு உண்டு. இதை நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. அதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது, சில பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். ஆனால் முதல் 20 நாட்கள், இந்த வக்ரமான நிலையிலிருந்து முதல் 20 நாட்கள், அதாவது ஜூலை 23லேருந்து ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு மாதம் கணக்கு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எடுத்து போயிட்டுருக்க பயணத்தில் நீங்களும் உங்களுடைய பார்ட்னராக வரக்கூடியவங்களும் இருவேறு திசையில் பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு கட்டாயம் இருக்கும். அந்த கட்டாயத்தை வந்து அந்த பிரிவை வந்து நீங்கள் வந்து மன வருத்தத்தோடு எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அந்த ஒரு பிரிவும் அந்த மாற்றத்துக்கு அந்த வேறு திசையில் 2 பேரும் பயணிக்க ஆரம்பித்த பின்னாடி தான் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நீங்கள் எடுத்துக்கிட்ட முயற்சியை அதுக்கப்புறம் இன்னும் கடுமையாக ஒத்த காலில் தவம் பண்ணி வரம் வாங்குற மாதிரி இறைவனோட கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கு வெற்றியை கொடுக்க போகுது. நீங்கள் போயிட்டுருக்க பாதையிலேருந்து ஒரு மாற்றம் வருதுன்னு சொன்னாலே, அந்த பாதை மாற்றம் வந்து உங்களுக்கான வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு மொத்தத்துக்குமா உங்களுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாதையாக வாழ்க்கை பயணமாக அமைய போகுதுன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதுக்கு இறைவனோட அனுகூலமும் பரிபூர்ணமாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் உங்கள் வாழ்க்கை வந்து ஒரு செல்வாக்கான நிலை அடைய போகுது. இதனால் வரைக்கும் உங்களுக்கான சரியான மதிப்பும் மரியாதையும் கிடைக்காமல் இருந்த இடத்துல உங்களோட சொந்த முயற்சியில் சம்பாதிச்சு, இதனால் வரைக்கும் நீ சம்பாதிக்க என்ன பண்ண ஏது பண்ணணும்னு உங்களை சுற்றி இருந்தவங்க கேட்டிருப்பாங்க. அவருக்கு பெருசாக ஒன்றும் சாதிக்கலாம் மாட்டாருங்க அப்படின்னு உங்களை எள்ளி நகையானவங்கெல்லாம் சங்கடப்படுற அளவுக்கு, வருத்தப்படுற அளவுக்கு அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் வந்து கம்பீரமாக, செல்வாக்காக, ஆரோக்கியமாக எல்லா வகையிலையும்
ஒரு உயர்ந்த கௌரவமான நிலைக்கு நீங்கள் வர்றதுக்கான ஒரு வாழ்க்கை சூழலை அந்த ஒரு புது மாற்றம் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது. அந்த பிரிவு ஏற்படுத்த போகுது. இது வந்து இந்த பிரிவு அப்படின்னு சொல்கிறது வந்து தொழில் சார்ந்து மட்டும் இல்லை, கணவன் மனைவி உறவுக்குள்ளன்றதும் கூட அது தற்காலிகமானது தான். கணவன் மனைவி உறவுக்குள்ளே வரக்கூடிய சங்கடங்கள்ன்றது தற்காலிகமானது தான். இந்த காதல் வயப்பட்டு இருக்கவங்க உங்களுடைய பார்ட்னரோட ரொம்ப கவனமான முறையில் இந்த முதல் 20 நாட்களை நீங்கள் அணுகணும். அப்படி அதை கவனமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதை வார்த்தைகளில் கவனம், குறிப்பாக கண்டிப்பான முறையில் உங்கள் வார்த்தைகள் ரொம்ப கவனம் இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் சரியாக கையாளும் பட்சத்தில் எந்த விதமான எதிர்மறையான செயல்களும் நடக்காது. ஏன்னா சனி உங்களுக்கு யோகர் தான், பாக்கியாதிபதி தான். அதனால் கெட்ட பலன் செய்ய மாட்டார். அவர் மூலிமா அவருடைய அந்த வக்ர காலத்தில் வரக்கூடிய ஒரு பிரிவு அப்படின்றது உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படின்றது தான் நான் சொல்லிட்டு இருக்க விஷயம். எல்லாரும் முன்னாடியும் செல்வாக்காக கௌரவமாக நீங்கள் வந்து உங்களோட முயற்சியில் எப்பயுமே தடுமாறிட்டு இருந்த நீங்கள் ஒரு ஒரு கடும் தவம் மாதிரி நீங்கள் உங்கள் முயற்சியை செய்ய ஆரம்பித்து அதன் மூலியமாக செல்வாக்கான உயர்ந்த கௌரவமான நிலையை அடைய போகிறீங்க. அதுக்கப்புறமான உங்களுக்கு ஒரு வாழ்க்கை சூழல் அமைய போது பாருங்கள். அதுதான் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமைய போகுதுன்றதுக்கு அடையாளமாக இருக்க போகுது. அதெல்லாமே இந்த ஒரு 4 மாதம் நடக்க போகுது. அதாவது ஜூலையிலேருந்து நவம்பர் 28ஆம் தேதிக்குள்ளே. ஆனால் இந்த 4 மாதம் 15 நாள், 138 நாட்கள் மொத்தமாக சொல்லணும், நாட்களை சொல்லணும்னா இந்த 138 நாட்கள் உங்கள் வாழ்க்கைக்கே, உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கே மிகப்பெரிய அடித்தளம் அமைச்சு உங்கள் வாழ்க்கையை வந்து சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய அந்த முதல் 20 நாட்களை வந்து ரொம்ப கவனமாக கையாளுங்க. வார்த்தைகளில் வந்து கவனமாக கையாளுங்க. பொருளாதாரத்துலேயும் கவனமாக இருங்க. பண விரயங்களை பண்ணிடாதீங்க, முதலீடுகளை பண்ணாதீங்க, கவனித்து செயல்படுங்க. கண்டிப்பான முறை நல்ல வெற்றி இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கான அந்த மிச்சம் 30 நாட்கள், மிச்சம் வந்து 90 நாட்கள் உங்களுக்கு யோக நாட்கள் தான். சனி வந்து உங்களுக்கு வக்ர நிலையிலிருந்து அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறாரு. தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகிறாரு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு உங்களோட குலதெய்வமோ, பெண் தெய்வ வழிபோ, உங்களோட இஷ்ட தெய்வமாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பெண் தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து துணை இருந்து உங்கள் வாழ்க்கையை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் பாதுகாப்பானதாக, செல்வாக்கானதாக மாற்றி அமைச்சு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எடுத்த முயற்சி எதுவாக இருந்தாலும் 100% அது வெற்றியாக போகுது. அதுவும் இந்த 4 மாதத்துக்குள்ளே, ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 28ஆம் தேதிக்குள்ளே இந்த பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்க போகுது. முன்னாடி திரும்பவும் நான் சொல்கிறேன், ஆரம்ப கட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த உங்களுடைய எடுத்து போயிட்டு இருந்த முயற்சியிலேருந்து நீங்கள் வேறு திசையில் பயணிக்க போகிறீங்க. அந்த பயணம்தான் உங்கள் வாழ்க்கையை வந்து சரியாக சீரமைச்சு உங்களுக்கான அனைத்து செல்வாக்கையும் சம்பத்துகளையும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது. அந்த வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் பாதுகாப்பான வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்குது. அதனால் இந்த சனியுடைய வக்ர காலம் உங்களுக்கு சிறப்பான யோக பலனை தரப்போகுது என்பதை மிதுன ராசிக்காரர்கள் வந்து உணர்ந்து நடந்துக்குங்க. மிதுன ராசி என்பர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடமான அந்த கர்ம ஸ்தானத்துல வக்ர நிலை பெறுகிறார். மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தவறும் கூட செய்ய மாட்டாங்க. ஆனா சூழ்நிலை காரணமாக, ஒரு நிர்பந்தத்தின் பேர்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு இவர்களை அறியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த மனது போட்டு ரொம்ப அது வலியும் வேதனையும் தரக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். அதிக அளவுல அந்த ஒரு தப்ப நினைச்சு இவர்கள் வாழ்நாள் ஃபுல்லும் வருந்தக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆனா ரொம்ப திறமையில பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் மாதிரி யாராலையும் திறமையோட இருக்க முடியாது. 10 திறமைகளை கையில வச்சுட்டு எந்த திறமையை யூஸ் பண்றது, எந்த திறமையினால நம்ம எதை நோக்கி டிராவல் பண்றது தெரியாம ஒரு தத்தளிக்க கூடிய, எப்படி கடல்ல அந்த படகு தத்தளிக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மிதுன ராசி அன்பர்களின் மனநிலையும் அந்த வாழ்க்கையில தத்தளிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் கடந்த காலத்துல எல்லாம் இருந்துட்டு இருக்குது. இன்னமும் இருக்கதான் செய்யுது. ஏன்னா மே மாசம் அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆனதுல இருந்தே இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எதிர்பாராத அவமானங்கள்ன்றது அதிகமா இருந்துட்டு இருக்கு. சில பேருக்கு அவமானத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா உறவுகளுடைய பிரிவுன்றது மிகப்பெரிய ஒரு மன வலியை கொடுத்திருக்கு. அந்த பிரிவுகளுக்கும் பாத்தீங்கன்னா இவர்கள் தான் செய்த தவறுதான் அந்த மாதிரியா ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரியாக தன்னை தானே எப்போதுமே ஒரு குற்றம் சாட்டி கொள்பவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல அந்த ஜீவனஸ்தானத்துல அந்த சனி பகவான் வக்ரத்தன்மை பெறும்போது மிக அதிக அளவு தொழில்ல முதல்ல ஒரு
முன்னேற்றங்கள் வருங்க. உங்களுக்கு வருமானத்துல நிறைய வீழ்ச்சிகள் இருக்கு. வருமானம் வர வேண்டிய வருமானமே சரியா வர்றது இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனாலும் வேலையில வர வேண்டிய வருமானமும் வந்தாலும் அது பெரிய அளவுக்கு ஒரு சேமிப்பா மாற மாட்டேங்குது. இப்படின்னு அந்த வருமானத்தை மட்டுமே சதா சர்வ காலமும் நினைத்து கொண்டு இருக்கின்ற இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வக்ர நிலை சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு ஜீவனத்தை, நல்ல ஒரு தொழில் அமைப்பை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணம். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் நான் சொல்றேன் நம்ப மாட்டீங்க, ஆனா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய ஜாதகத்தையும் நீங்க பார்க்க மாட்டீங்க. அப்படியே பார்த்தாலும் அவங்க சொல்றத, அதாவது ஜோதிடர்கள் சொல்றத கேட்க மாட்டீங்க. கேட்காம ஏதாவது ஒரு தொழில் அமைக்கணும் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியோட ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த கர்மஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை எல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா இந்த ஜூலைல தான் அந்த வக்ரம் ஆகுறாரு, ஆனா பாத்தீங்கன்னா மே மாசத்துல இருந்து அந்த தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க. மே மாசத்துல இருந்து அதிகப்படாத பாடு உழைக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஆனா உழைப்பு 10 மடங்கு போட்டீங்கன்னா அதுல 3 மடங்கு தான் உங்களுக்கு வருமானம் வருமே ஒழிய அதுல மிகப்பெரிய நஷ்டத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள் சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. இப்ப வக்ர நிலை பெறும் போது அதுல ஒரு அமைப்புகள்ல நல்ல ஒரு சுறுசுறுப்பு தன்மை, வேலையை தான் வாங்கிக்கிட்டே இருப்பாரு சனி பகவான். பாத்தீங்கன்னா உழைச்சிக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரியாக நம்ம உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம உழைச்சா நமக்கு நிறைய வருமானம் வரும் அப்படின்ற மாதிரியாக ஒரு வெறித்தனமான ஒரு உழைப்புன்றது இந்த மிதுன ராசி என்பர்கள் 4.5 மாதங்களுக்கு போடுவாங்க. அதுல ஒரு வருமானம் அப்படின்றது கண்டிப்பாக வரும். ஒரு 50% வருமானம் உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பாக வரும். அதை நீங்க விரயமாக்காம இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு நன்மை. ஏன்னா சனி வக்ர காலகட்டம் வக்ர பார்வையாக உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வையிடுறதுனால சுப விரயங்கள் அப்படின்றது அந்த வக்கர தன்மையோட பார்க்கும் போது அந்த ஆண்டரி விரயங்கள் எல்லாமே உங்களுக்கு சுப விரயங்களாக மாறக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே அந்த குரு பகவானும் இருக்கிறதுனால நீங்க இந்த மாதிரியாக வேற மாதிரி சுபமாக யோசிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் வேலை வாய்ப்புல நான் சொன்ன மாதிரியே நிறைய பேர் வேலையை விடக்கூடிய தருணம். வேலையை விட்டுட்டு எப்படியாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும். ஏன்னா வேலை செஞ்சு அடிமைகளாக இருந்து ஒரு கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு மேடம். அது வெளிநாடாக இருந்தாலும் சரி, இந்தியாவா இருந்தாலும் சரி, நான் பிறந்த ஊராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனக்கு அந்த மாதிரியாக வேலை செய்யறது பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரியாக தான் ஒரு முடிவெடுத்து நிறைய மிதுனராசி என்பர்கள் வேலையை விட போறீங்க. கொஞ்சம் கவனமாக விடுங்க. நீண்ட வருடங்களாக வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு 15 வருடத்திற்கு மேல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு வேலைக்கு விடுறதுக்கு உண்டான ஒரு ப்ரெஷரை கண்டிப்பா கொடுக்காமலாம் இருக்காது. பட் அதுல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான். அதனால கொஞ்சம் ஒரு 20 நாள் 30 நாளுக்கு பொறுமையா போங்க. இந்த மிதுனராசி என்பர்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கே நிறைய சேஞ்சஸ் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு நீங்க பார்க்கக்கூடிய அலுவலகத்துல முழுமையாக ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானத்தை அந்த சனி வக்ர பார்வையாக பார்வையிடுறதுனால நீங்க விடாபிடியாக ஒரு கடினமான வார்த்தைகளோடு வெளியில வரக்கூடிய ஒரு தருணம், ஒரு கோபப்படக்கூடிய ஒரு தருணம். என்ன, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களும் எனக்கு ஆதாயத்தை கொடுக்காது அப்படின்னு அலுவலகத்துல எதிராக இருந்து நீங்க விடாபிடியாக வேலையை விட்டு வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனாலும் அந்த சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அதுல ஒரு இருக்கக்கூடிய இன்கன்வீனியன்ட்ன்றது கடைசி ஒரு 3 மாசத்துல, அதாவது ஆகஸ்டுக்கு மேல இருந்தே உங்களுக்கு சாதாரணமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலையை இழந்து இருக்கிறோம், கடந்த ஜனவரி மாதத்துல இருந்து வேலையை இழந்து இருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர பார்வை வெளிநாட்டுல வெளியூர்ல வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு 22 வயசுல இருந்து 27 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்புன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதுல அரசாங்க உத்தியோகம் முழுமையா
முழுமையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்திலேயே மத்திய அரசு உத்தியோகம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தேர்வு நீங்க தான் எழுதிருப்பீங்களா, எனக்கெல்லாம் பாஸே ஆகாது மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே, நான் சொல்றது 22 வயசுல இருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் அரசாங்க உத்தியோகம் முழுமையாக கிடைக்கிறதுக்கு, மத்திய அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாடு எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பாத்தியம் பண்றதுக்கு இந்த மாதிரியான முழுமையான அமைப்புகள் இருக்கு. அதனால இந்த வயது உடையவர்கள் இந்த 4.5 மாதத்தை வீண் பண்ணவே பண்ணாதீங்க. எங்க போட்டாலும் எனக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு விதண்டாவாதத்தை விட்டுட்டு எங்க வேணாலும் போடுங்க, எங்க கிடைக்குதோ அதை முதல் வேலையா நீங்க போய் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம்ன்றது தானாக தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல, அதாவது உங்களுடைய 9ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த 9ம் 10ம் சேர்ந்து செயல்படும் போது கண்டிப்பாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை, ஒரு வக்ரமாக செயல்படும் போது ஒரு மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு, உங்களுடைய உற்றார் உறவினர்களே கண் வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாக இருக்கும். அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை முழுமையாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப உறவுகள்ல, அதாவது நான் முதல்லயே இந்த பதிவு ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்பேன், நிறைய உறவுகளை இழந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். குடும்ப உறவுகள்ல அதாவது திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கணவனோ மனைவியோ இறக்குறது, அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி போகிறது, இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள்லாம் திடீர்னு ஏற்பட்டிருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இப்போ மறு திருமணம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை, அது எத்தனை வயசு அப்படின்றது இங்க இதுவே கிடையாது. இந்த கிரகங்கள் வயசுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கறதே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தான் முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால உங்களுக்கு எத்தனை வயசாக இருந்தாலும் அந்த வயதுக்கு ஒரு மறுமண வாழ்க்கையை, ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. புதிதாக திருமண உறவுகளா இருந்தது அப்படின்னா அந்த திருமண உறவுகள்ல நல்ல ஒரு அமைப்புகள், அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்தையே அது வக்ர பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு விருப்பப்பட்டபடி அந்த திருமணம் இருக்காது. ஆனா நாளடைவுல அந்த திருமண வாழ்க்கை உங்களுக்கு செட்டில் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. குழந்தை பாக்கியம்ன்றது இன்னும் ஒரு 4 மாதத்திற்கு கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல சில பேர் பாத்தீங்கன்னா புதிதாக திருமணமானவர்களே அவர்களே பிளான் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் வேண்டாம், ஒரு வருடம் கழிச்சு நம்ம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியாக பிளானிங் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டத்துல நீங்க சரபேஸ்வரர் வழிபாடு அப்படின்னு பண்ணிட்டீங்க அப்படின்னா, சரபேஸ்வரர் வழிபாடு இல்ல லக்ஷ்மி நரசிம்மரனுடைய வழிபாடு, இந்த 2 தெய்வத்துல எந்த வழிபாடுனாலும் தாராளமா பண்ணலாம். வீட்டுல போய், அதாவது கோயிலுக்கு போய் தான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. வீட்லயே தாராளமாக ஒரு தீபத்தை ஏற்றி நீங்க இந்த தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணாலே போதும். நீங்க நினைத்த காரியங்கள் தடையின்றி அதிக வேகமாக நடைபெறுவதற்குண்டான ஒரு வழிபாடாக தான் இருக்க போது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.